வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஃபேமிலி. நான் தான் உங்கள் மகா. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆதிகேசவ பெருமாள் மயிலாப்பூரில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. அந்த கோயிலை பற்றி தான் உங்களுக்கு நான் ஹிஸ்ட்ரியை சொல்ல போகிறேன். அதை நான் போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சவுத் மாடா ஸ்ட்ரீட்டாக தான் நடந்து போயிட்டுருக்கோம். அந்த சைடுமே போகலாம். இப்போ ஆக்சுவலாக இந்த கோயிலுக்கு வந்து 2 வாசல் இருக்குது. 1.5 ஏக்கர் பரப்பளவில் தான் இந்த கோயில் கட்டியிருக்காங்கன்றாங்க. ஆக்சுவலாக இது பெருமாள் வந்து நம்ம நின்ற கோலத்தில் கருங்கல்லால் செதுக்கப்பட்டு இந்த பெருமாள் இருக்காரு. இது நம்ம இப்போ பார்க்குறது சித்திரக்கோலம். நம்ம சித்திரக்கோலத்தில் தாண்டி அந்த கோயிலுக்குள்ளே நம்ம இப்போ வரப்போகிறோம். லைட்டிங்ஸ்லாம் போட்டு செம்மையாக இருக்குது. பார்த்தோன்னா இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக எப்போ கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்கன்னா 20th நவம்பர் 2024 அன்றைக்கி தான் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. சரி, நம்மளும் விளக்கும் துளசியும் வாங்கி சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அப்புறமா சாமியெலாம் கும்பிட்டுட்டு அதோட சிற்பி அழகெல்லாம் அந்த பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்கள்ல, அந்த சாமிக்கு பெயிண்டிங் பண்ணதெல்லாம் கோபுரத்தில் அவ்வளோ அழகாக இருந்தது. பார்க்கவே கண்குள்ள காட்சியாக இருந்தது. அதுவும் அந்த லைட்டிங்கோட நம்ம இந்த கோயிலை சுற்றிட்டு வரும்போது நம்ம மனசுக்கு ஒரு நிம்மதியோ ஒரு சந்தோஷமோ கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் என் பாப்பாவோட போனதில் இன்னும் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. சாமி கும்பிட்ட திருப்தியாகவும் இருந்தது. இந்த கோயிலில் பேய் ஆழ்வாருக்கு தனி சன்னதி ஒன்று இருக்குது. அதுவும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை மயூரவள்ளி தாயார் வந்து ஊர்வலம் போல் வருவாங்க. ஸோ ஆனால் நம்ம இப்போது சன்னதிக்குள்ளே போகலாம். நம்ம இதான் மெயின் வாசலுக்குள்ளே இப்போ இங்கே தான் பெருமாள் இருப்பார். சரி, நம்ம உள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் கருடரோட சன்னதி. நம்ம உள்ள ஆதிகேசவ பெருமாள் சன்னதியை நம்ம இப்போ பார்த்துட்டு ரிட்டர்னும் வந்துட்டோம். சாமி உள்ள என்ட்ரன்ஸில் வீடியோ எடுக்கக்கூடாதுல்ல, ஸோ அதனால் நான் வீடியோ எடுக்காமல் என்ட்ரன்ஸ் மட்டும் பேரை எடுத்துகிட்டு நான் ரிட்டர்ன் வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ என் பொண்ணு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. அதுவும் லைட்டிங்ஸ்லாம் பார்த்து திருவிழா நடக்குது. இந்த பங்குனி மாதம் 10 நாள் திருவிழா நடக்கும், உற்சவம். ஸோ அது நடந்துட்டு இருக்கும்போது தான் நாங்களும் கரெக்டாக போயிருந்தோம். சாமியும் கரெக்டாக வெளில வந்தாங்க. சூப்பர் தரிசனம் இருந்தது. பார்த்துட்டு துளசிலாம் நைவேத்தியம் கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு இந்த கோயிலுக்கு வந்து 2 வாசல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மெயின் என்ட்ரன்ஸ் ஒன்று, பேக் என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்குது. பெருமாளோட ரைட் சைடில் வந்து தாயார் மயூரவள்ளி இருப்பாங்க. லெஃப்ட் சைடில் வந்து தனித்தனி சன்னதி தான். லெஃப்ட் சைடில் வந்து ஆண்டாள் இருப்பாங்க. நம்ம இப்போ 10 நாள் திருவிழா நடக்கிறதுனால எல்லா வாகனமும் வெளியே வச்சுட்டு இருந்தாங்க. எல்லாமே பெயிண்டிங்லாம் பண்ணி புதுசு மாதிரியே இருந்தது. வாகனம் எல்லாமே பார்க்கவே அழகாக இருந்தது. இப்போது நம்ம மயூர சன்னதிக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். மயூரவள்ளி சன்னதிக்கு தான். மயூரவள்ளி சன்னதியில் மட்டும் அந்த பூட்டெல்லாம் தொங்க விடுவாங்க. அது ஏதோ ஒரு பரிகாரம்னு சொல்லி இப்போது புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க போல். ஃபஸ்ட்டெல்லாம் இந்த மாதிரி இல்லை, இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க போல். இப்போது நம்ம பக்கத்துலேயே சக்கர ஆழ்வார் அப்படின்னு ஒரு சன்னதி இருக்குது. அவர்கிட்ட வேணும்னா படிப்பு விஷயத்தை படிலாம் வேணும்னா நம்மளுக்கு அப்படியே நடக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ கோயிலை சுற்றிட்டு வந்துட்டோம். ஆண்டாள், ஆஞ்சநேயர் எல்லாருமே பார்த்துட்டு நம்ம கோயிலை சுற்றிட்டு வந்துட்டோம். நான் இந்த யானை மேலே என் பொண்ணு சின்ன குழந்தைய உட்கார வச்சேன். இப்போது வளர்ந்துட்டோன்னே யானை குட்டியாக தெரியுது. ஃபர்ஸ்ட்ல குட்டி பாப்பா வச்சோம்னா யானை பெருசாக இருந்தது. இப்போ அப்படியே மாறிடுச்சு. இப்போ இது பக்கத்தில் இன்னொரு கோயில் இருக்குது. அந்த கோயில் பேர் ஸ்ரீ வேதாந்தா தேசிக தேவஸ்தானம். இங்கே ஐகிரிவர் லட்சுமி ஒரு சாமி இருக்காங்க. அந்த சாமி ரொம்ப விசேஷமானது. அது ஸ்லோகம் ஒன்று சொல்லி நம்ம ஏலக்காய் மாலை போட்டு நம்ம நினச்சதை வேணும்னா கன்ஃபார்மாக நடந்துடும். அது படிப்பு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப விசேஷமானவர் அவர். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மயிலாப்பூர் சைடில் யாராவது இருந்தீங்கன்னா இந்த கோயிலில் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த கோயிலுக்கு ஆல்ரெடி வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு நான் சொல்லாத விஷயத்தையும் நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். டாடா, பாய் பாய். See you next video. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.